புலன்களை கட்டுவது, புலன்களை அடக்குவது என்பது இயல்பில் கிடையாது, முடியாத காரியம். மனதில் பேராசை வருது, எப்படி அபகரிக்கலாம், பொறாமை வருது, வயிற்றெரிச்சல் வருது, இதெல்லாம் இயல்பு தான். வரும்போது நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். பொதுவாக இந்த யோகா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அடிப்படையில் நம்ம ஆன்மீகம்னா என்ன அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நேற்று வகுப்பில் ஆன்மீகம் எதுக்கு என்ன அதெல்லாம் தெளிவாக அனுபவப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த யோகா அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? யோகம் அப்படிங்கிறாங்க, யோகா இது என்ன பண்ணும், இது ஏன் பண்ணணும், இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். என்ன முக்கியத்துவமாக இருக்கும்? இயற்கையினுடைய படைப்பில் இயற்கைன்னா என்ன? இந்த பிரபஞ்சம், ஆகாசம், சூரியன், கோள்கள், தாவரங்கள் எல்லாமே இயற்கையில் தானே வரும். இந்த இயற்கையினுடைய படைப்பில் எல்லாமே என்ன இருக்கு? இணைந்திருக்கிறது, இணைப்பு இருக்கு. இப்போ ஒரு செடி சொல்ல முடியுமா, நான் இந்த பூமிக்கு சம்மந்தப்படல, நான் யார் தெரியுமா, நான் வேறு இடத்துலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லுமா? ஒரு செடி, ஒரு தாவரம், ஒரு மரம் சொல்லுமா? எதுவுமே சொல்லாது. ஒரு பறவை சொல்லுமா? ஒரு நாய் சொல்லுமா? ஒரு ஆடு சொல்லுமா? ஆனால் மனிதன் என்ன சொல்லுவான்? நான் யார் தெரியுமா, நான் எங்கே எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஏய் அதெல்லாம் வேற ஆள்ரா சொல்கிறோமா இல்லையா? அப்போ மனிதன் மட்டும்தான் என்ன நினைக்கிறான், நான் வேறு உலகத்துலேருந்து வந்தேன், நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நினைக்கிறான். எதனால் நினைக்கிறான்? ஆணவத்தால் நினைக்கிறான். எப்போ இந்த நினைப்பு வருதோ அப்போவே என்ன ஆயிடுறான், இந்த இணைப்புலேருந்து அவன் கட்டாயிடுறான். இந்த ஆணவம் எழும்போது இந்த இணைப்பானது துண்டிக்கப்படும். இணைப்பானது துண்டிக்கப்படுது. எதனால் துண்டிக்கப்படுது அப்படின்னா, மனிதனுக்கு என்ன இருக்குங்க? 5 விதமான புலன்கள் இருக்கு. இந்த 5 புலன்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டது? நேற்று நம்ம பார்த்தோமே, எதுக்கு கொடுக்கப்பட்டது? அதாவது மனம் என்ற ஒன்று, அதன் மூலமாக இயங்குபவன் மனிதன். இந்த மனதினுடைய கருவியாக இருக்கிறது. இந்த 5 கருவிகளும் புறக்கருவிகள் அப்படின்னு பார்த்தாங்களா? இந்த புறக்கருவிகள் 5 என்ன பண்ணுதுன்னா, எல்லா நேரங்களிலும் நம்முடைய ஆற்றல், எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, உணவு உண்டு அதிலேருந்து வரக்கூடிய ஆற்றலை விரயம் செய்து கொண்டே இருக்கிறது. சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகணும்னா சினிமாவுக்கு போகணும், கண்ணு யாராவது வெட்டி வேசம் பேசுறத கேட்கணும், இல்லைன்னா ஒரு டீ கடையில் உட்காந்து பேசணும், அப்போ தானே ஜீரணம் ஆகும். எப்போ வீட்டில் சண்டை வரும்? ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, அமாவாசை விடுமுறை, அன்றைக்கி தான் அடி தொடி வெட்டு குத்து நடக்கும். ஏன்? சாப்பிட்டாச்சு, வேலைக்கு போகல, ஜீரணம் ஆகலை, வா நீ ஒன்று பேசு நான் ஒன்று பேசுகிறேன், கைகலப்பு, அன்றைக்கி தான் சண்டை நடக்குது. அப்போ உண்ட உணவு வேலைக்கு போய் ஜீரணம் பண்ணிட்டானா பிரச்சனையே இல்லை. காலையில் ஆஃபீஸ் போய் நைட்டு அடித்து போட்டால் குடும்பத்தில் எந்த சண்டையும் இருக்காது. அப்போ இந்த 5 புலன்களின் வழியாக ஏதேனும் ஒரு முறையில் தான் வாட்ஸ்அப் கருத்தில் எல்லாம் வந்துடும், விரயம் பண்ணி வாழ்கிறோம். இது இயல்புன்னு நினச்சிட்டு இருக்கோம், இப்படி தாண்டா மனுஷன்னா வாழணும்னு. ஆனால் ஒரு யோகி என்ன பண்ணுறாருன்னா, இந்த யோகம் பண்ணுபவர் யோகின்னு வச்சுக்கலாம், என்ன பண்ணுறாருன்னா, இந்த 5 புலன்கள் இதனால் உண்டாகக்கூடிய ஆற்றல் இழப்பை தடை செய்கிறார். தடை செய்கிறாருன்னு என்ன பண்ணுறாரு? நிறுத்துறாரு. தேவையற்றதை பார்க்காது, தேவையற்ற விஷயங்களை பேசாது, தேவையற்றதை கேட்காது, என்ன பண்ணுறாரு? மௌனம் அப்படின்னு பேர், மோன தவம் செய்கிறார். யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் அமைதி. ஏன்? எப்போதுமே இந்த கண்கள் என்ன பண்ணும்? புறத்தில் பார்க்கலாம், வெளிப்புறமாக தானே போகுது. அப்போ இந்த மோனம் பழக வேண்டியது, மௌனம் பழக வேண்டியது அடிப்படை ஒன்றாக இருக்குது. ஆரம்ப நிலை சாதகர்கள் நிச்சயமாக மௌனம் இருக்கணும். மௌனம்னா என்ன, மௌனம்னா என்ன? ஏதாவது வித்தியாசம் புரியுதா? அமைதியாக இருக்கிறது எப்படி இருக்கலாம்? யாருக்கிட்டையும் நான் இன்றைக்கி பேச மாட்டேன், மௌனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. என்ன பண்ணுறோம்? யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க, நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல தனிமைப்படுத்திக்கிறீங்க.
சரி, தனிமைப்படுத்தியாச்சு, அமைதியாக இருந்தாச்சு. நீங்கள் மௌனமாக இருக்கீங்கன்னு அர்த்தமா? எண்ணங்கள் வரும். என்ன வரும்? எண்ணங்கள் உண்டாகிக்கிட்டே இருக்கும். நான் எல்லாருக்கிட்டையும் பேசியிருந்தா கூட எனக்கு இவ்வளோ எண்ணங்கள் வந்திருக்காதுங்கோ. நான் எப்போ மௌனமாக இருக்கிறனோ அப்போ தான் கோடான கோடி எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், பூர்வ ஜென்ம ஞாபகங்கள்லாம் வருதுங்கோ அப்படிங்கிறது அனுபவமாக சொல்கிறேன். எண்ணங்கள் உண்டாகி என்னுடைய மௌனத்தை கலைக்கிறது, மௌனம் ஆகலை. அப்போ எண்ணங்கள் உண்டாகி கொண்டிருப்பது எதனுடைய இயல்பு? மனதின் இயல்பாக இருக்கிறது. இயல்புல அது என்ன பண்ணும்? அதோட வேலை அதுதான், அதுதான் பண்ணும். அப்போ இந்த மனதினுடைய இறப்பு என்ன பண்ணும்? மோன நிலைக்கு கொண்டு போகும். கரெக்டாக நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே எனர்ஜி லாஸ் ஆகுதுன்னு பார்த்தோம், இந்த எனர்ஜி லாஸ் ஆகக்கூடாதுன்னு பார்த்தோம், அதுக்கு மௌனம் பழகலான்னு பார்த்தோம். இப்போ மனம் வந்துருச்சு. இப்போது இந்த 5 புலன்களால் ஆன எனர்ஜி லாஸ் உங்களுக்கு ஒரு நாளில் ஒரு 50% அப்படின்னா, நீங்கள் மௌனம் இருந்து எண்ணங்களால் உண்டாச்சுல்ல, அது 90% எனர்ஜி இழப்பு உண்டாக்கும். அப்போ நாள் ஒன்றுக்கு ஒருவருடைய ஆற்றல் முழுக்க முழுக்க தேவையில்லாமல் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, எண்ணங்களாக, சிந்தனைகளாக, இது எல்லாமே தேவையில்லாததாக இருக்கும். கண்டதை யோசிச்சு டிப்ரெஷன் ஆகிறது, அந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா? எனக்கு நானே யோசிச்சு கவலைகள் வருது பார்த்தீங்களா? அதில் தான் 90% ஆற்றல் இழப்பை எது உருவாக்குகிறது? மனம் உருவாக்குகிறது. சைத்தான். இந்த சைத்தான் தான் இந்த வேலையை செய்யுது. புலன்களை கட்டுவது, புலன்களை அடக்குவது என்பது இயல்புல கிடையாது, முடியாத காரியம். அடக்குவது அப்படிங்கிறத முடியாது. எந்த ஒன்றை நாம் அடக்குகிறோமோ, கட்டுப்படுத்துகிறோமோ, அதனுடைய வீரியம் அதிகமாயிரும். இப்போ நம்ம பையன்கிட்ட போய் செல்ஃபோன் பார்க்காதரான்னு 10 தாட்டி சொன்னால், அவன் 20 முறை பார்ப்பேன்னு வெறி பிடிச்சி பார்க்க ஆரம்பிச்சிருவான். எப்படா வெளியே போவாங்க பார்க்கலாம், யாருக்கும் தெரியாமல். இதெல்லாம் நாம் தான் தூண்டி விட்டுருப்போம். அப்போ நம்ம எதை எதிர்க்கிறோமோ அது வலிக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எதையும் நம்ம எதிர்க்கலை. இதனுடைய இயல்பு என்ன? 5 புலன்களோட இயல்பு என்ன? இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒவ்வொன்றும் இப்படி தான் செய்யும். ஏன்னா கருவிகளில் பிரச்சனை கிடையாது, அது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மனதில் தான் பிரச்சனை இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டோம். இதற்கு நாம் பயிற்சி பார்த்தோம். ஒவ்வொரு பயிற்சியாக நான் உங்களுக்கு நேற்று எல்லாம் சொன்னது என்ன? இந்த மனதினுடைய ஆற்றல் இழப்பு, அந்த இழப்பை எப்படி குறைப்பது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ புரியுதுங்களா? கிளாரிட்டி இருக்குது அதில்? எப்படி அதான் எண்ணங்களை குறைச்சி எப்படி கொண்டு வருதுன்னு பார்த்துட்டோமா? ஓகே, வெரி குட். இப்போ மனதினுடைய இறப்புக்கு நெருங்குறோம். எடுத்த உடனே ஃபுல்லாக சைலண்ட் ஆயிடாது. உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 5000 தாட்ஸ் வருதுன்னு வைங்களேன். அது என்னாகும்? 500 ஆகும், 50 ஆகும், 5 ஆகும், கடைசியாக ஒன்றும் இல்லாமல் போகும். இப்போ இதனுடைய குறைஞ்சிக்கிட்டே வருது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு என்ன ஆகுது? உடலுக்குள்ள எனர்ஜி கூடுது, ஆற்றல் சேகரமாகிறது, சேர்ந்துக்கிட்டே வருது. அப்போ இந்த ஆற்றல் தான் என்ன சொல்கிறோம்? குண்டலினி என்று சொல்லக்கூடிய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை ட்ரிகர் பண்ணி ஆதார சக்கரங்களை கடந்து எங்கே வந்து நிற்கும்? பூர்வ மத்தியில் நிற்கும். கவனிங்க, எப்படி நின்றுச்சு? இது மூலாதாரத்தில் நின்று போகத்துக்கும் போயிருக்கலாம். நம்முடைய எண்ணம், நம்ம விழிப்பாக எங்கே இருந்தோம்? கவனத்தை இங்கேயே தான் வச்சோம். அதான் நேற்று பயிற்சியில் பார்த்தோம். இப்போது விழிப்பை கொண்டாந்து இங்கே வைக்கிறோம், தேவையில்லாத சிந்தனைகளை தடுத்துட்டோம். அப்போ வேறு வழியே கிடையாது. என்னாகணும்? மேல் நோக்கி ஆரோகமாக எனர்ஜி மேலே வந்து தான் தீரணும். அப்போ மேலே வரவே உங்களுக்கு அந்த உணர்வு வந்துருமா? அந்த உணர்வு வந்த உடனே என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? அடுத்து உணர்வு வந்த உடனேயே என்ன வரும்? விழிப்பு உண்டாகும். இதற்கு முன்னால் விஷயங்களை பார்த்தது வேறு, இப்போது நான் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் என்பது வேறு. இப்போ அந்த விழிப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்து விழிப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். விழிப்பு உண்டானால் என்ன உண்டாகும்? தனித்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். இது வரல அப்படி கூட்டமாக உட்காந்து கோவிந்தா சொல்லிக்கிட்டே இருந்துட்டு நான் விழிச்சிருக்கேன் நடக்காத காரியம். நேற்றே பார்த்தோம் கூட்டத்தில் இருந்தால் என்ன ஆகும்னு. அப்போ இந்த தனித்திருத்தல் என்பது வேறு, தனிமையாக இருத்தல் என்பது வேறு. தனிமை ஒருத்தனை கொன்றும், கவலையை கொண்டு வரும், டிப்ரெஷன் ஆயிடுவான்.
வயதானவங்களெல்லாம் வீட்டில் தனியாக இருமா, நான் ஒரு நாள் போயிட்டு வரேன்னா என்ன ஆயிரும், பயந்துக்குவாங்க, அழுதுருவாங்க. ஐயோ தனியாக அப்புறம் விட்டுட்டு போகிறீங்களே. ஏன்னா அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. தனித்திருத்தல்னா தனிமை தெரியும், பயமாக இருக்கும், கவலைகளை கொண்டு வரும், தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு வரும். ஆனால் தனித்திருத்தல் என்பது ஆன்ம பலத்தை கொடுக்கும். எப்படி ஒரு சிங்கத்தை பார்க்குறோம், காட்டுக்கே ராஜா, எப்படி இருக்கும்? தனியாக அதுக்குன்னு ஒரு குகையில் அப்படி கம்பீரமாக உட்காந்துருக்கும். இல்லை ஏதோ கவலையில் உட்காந்துட்டு ஐயோ யார் சோறு போடுவாங்களோ, இன்றைக்கி பொழப்பு என்ன ஆகுமோ, கொண்டாட்டி விட்டு ஓடி போயிட்டால என்ன பண்ணுற, அப்படியா தனிமையில் இருக்கும். சிங்கம் எப்படி இருக்கும்? இந்த கம்பீரம், அந்த பலம், ஒரு அடி எடுத்து வச்சாலும் எப்படி அந்த அந்த கான்சியஸ் அலர்ட்னஸ், விழிப்போட உச்சம் அப்படி இருக்கும். விலங்கினங்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப ஜாஸ்தி. பாம்புக்கு எவ்வளோ விழிப்பாக இருக்குது. நாம் இங்கே இருக்கிறத அங்கேயே உட்காந்துட்டு பார்த்துட்டு அப்படியே போயிட்டு நம்ம இல்லாதப்போ நைட்டில் வந்துட்டு போதில்ல, எவ்வளோ அறிவு இருக்கணும். ஆனால் நாம் கரெக்டாக போய் மாட்டிக்குவோம். அப்போ விலங்கினங்களுக்கு எவ்வளோ விழிப்புணர்வு இருக்குது. ஏன்? அது இந்த இயற்கையோடு ஒன்று இருக்கிறது, யோக நிலையில் இருக்கிறது. ஒரு மரம் யோக நிலையில் இருக்கிறது, ஒரு செடி பிரபஞ்சத்தோடு பேசுகிறது. ஏன்? அது இறந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதும் இல்லை, எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதும் இல்லை. எந்த செடியும் நாளைக்கு தண்ணி கிடைக்குமா, மழை பெய்யுமா, ஓ அல்லேலூயா ஆண்டவரே அற்பெருஞ்சோதியே வாங்க தண்ணி வாங்க கேட்கப்படாது. போன வருஷம் தண்ணி நல்லா வந்துச்சு, இந்த வருஷம் வரல, என்னாச்சோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாது, கவலைப்படாது. தண்ணி இருந்தால் வளரும், இல்லையா வாடும், வர்றப்போ மீண்டும் துளிர்க்கும். அந்த நிகழ்காலத்தில் இருக்கும். ஆனால் மனிதர்களாகிய நாம் மட்டும்தான் இந்த இறந்த கால இதில் போயிட்டு வந்து கவலைப்படுறோம். அப்போ இந்த இறந்த காலத்துக்கும் போகாமல் எதிர்காலத்துக்கு போகாமல் இங்கே வரும்போது என்ன ஆயிடுவோம், நிகழ்காலத்தில் மையம் கொள்ளுவோம். இப்போ நிகழ்காலத்தில் மையம் கொண்டுட்டனாவே என்ன ஆயிரும், விழிப்பு வந்துடும். விழிப்பு வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், துன்பம் இருக்காது. எதுக்கு விழிப்பு பெற்று இங்கே வந்து நிற்கிறோம்? எப்போதுமே இன்பமான ஒரு நிலையில் இருக்க வேண்டும், துன்பம் என்பது அணுகக்கூடாது. இப்போ அந்த எனர்ஜெட்டிக் வந்துடும். அப்படி இருந்து நாம் காரியங்களை ஆற்றும் போது, செயல்பாடுகளை செய்யும் போது என்ன வராது, கர்மா வராது. நாம் செய்யக்கூடிய செயல்கள் எப்படிப்பட்ட செயல்களாக இருக்கும், நற்செயல்களாக இருக்கும். எப்படி நற்செயல்களாக இருந்துச்சு, நம்ம அடிப்படை இயம நியம நித்திய ஒழுக்கங்களை பயன்படுத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இங்கே வந்து நிற்கிறோம். அதுக்கு தான் 21 நாள் பயிற்சியில் உங்களுக்கு அடிப்படையில் உடல் மனம் எல்லாம் கொடுத்து இன்றைக்கி மீண்டும் அதிலிருந்து அடுத்த கட்டத்தில் உங்களை கூட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கோம். இதில் எங்கேயாவது நீங்கள் மிஸ் ஆகுறீங்க, உடல் நலத்தை சரியாக பராமரிக்கலை, மனதில் பேராசை வருது, எப்படி அபகரிக்கலாம், பொறாமை வருது, வயிற்றெரிச்சல் வருது, இதெல்லாம் இயல்பு தான். வரும்போது நீங்களே கண்டுபிடிச்சிடலாம், இங்கே உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அப்போ நீங்கள் மறுபடியும் சத்விசாரம் பண்ணணும். சத்விசாரம் பண்ணி ஏன் எனக்கு இப்படி ஆச்சு, எதனால் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நீங்கள் உங்களே யோசித்து பார்க்கும்போது நீங்கள் அதை சரி பண்ணி மீண்டும் இங்கே வரலாம். இப்போ எல்லாமே எங்கே இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அப்போ இதனுடைய அடிப்படை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இதற்காக தான் பண்ணுறோம். ஸோ அங்கே நின்று அடுத்தடுத்த கட்டத்தில் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான வாழ்வியல் பொருளாதார வசதிகள், உங்களுக்கு தேவையான அடுத்தடுத்த உயர்கல்வி என்ன வேணும், உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை வேணுமா, நீங்கள் நல்லது நினச்சா நடக்கும். என்ன வேணுமோ அதை என்ன பண்ணலாம், மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். வணக்கம், என் பேர் கலையரசன். நான் திருச்சி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து நிறைய வழியில் போகலான்னு சொல்லி ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிக வழியில் வந்து போனேன். போய் கற்றுக்கிட்டு வந்தேன், செயல்படுத்தலை. ஏன்னா வந்து எனக்கு என்னென்னா எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாகா கல்வி நிறைய இதாக கேட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னதை வச்சு சாகா கல்வி எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். சொல்கிறது ஒரு 30,000 பணம் கட்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கிளாஸுக்கு போனேன். போயிட்டு வந்து கற்றுக்கிட்டு வந்த பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னா வந்து இது வந்து எதாவது மந்திரம் மாதிரி செஞ்சு தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அதை அப்படியே விட்டுட்டேன் சுத்தமாக. அப்புறம் என்னடா அது எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கோம் தான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது சென்னையில் இருந்தேன் ஒரு 27 வருஷமாக. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் கிராமத்தில் வந்து விவசாயத்தை பார்த்துட்ருக்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்க்கும்போது யூடியூப் கிடச்சிது. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குற விதம், அந்த பசங்க சொல்கிறது விதம், அந்த கண்கட்டிக்கிட்டு சொல்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்ன நினச்சுன்னா வந்து விவேகானந்தர் சொன்னது 100 இளைஞரை கூட நான் இந்தியாவுடைய வாழ்க்கையை மாற்றி காமிக்கிறேன்னு சொன்ன மாதிரி ஆன்மீக வழியில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்திருக்காங்க. பெருமையாக இருக்குது எனக்கு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருடைய
ஆத்மாவும் இது விடுதலை அடையணுங்கிற மாதிரி. ஸோ எனக்கு வந்து இதை பார்த்தோன்னே சரி எப்படியாவது இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 6 மாதமாக நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்டதுக்கு வந்து பெரியவங்களுக்கும் கொண்டுட்டு வரதா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து யூடியூப் போட்டிருந்தாரு. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மூலிகைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே டாக்டர்கிட்ட போயிட்டு நிறையா செலவழிச்சிக்கிட்டு இருக்கிறதோட அந்த மாதிரி சில மூலிகைகள்லாம் கண்டினியூவாக அந்த மூலிகை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தேன். முதல்ல சாப்பிட ஆரம்பித்த பிற்பாடு எனக்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நல்லா உடம்பு சேஞ்சஸ் தெரிஞ்சுது. அது அடிக்கடி சளி பிடிச்சிக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. இதை கண்டினியூவாக சாப்பிட்ட பிற்பாடு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 21 நாள் கிளாஸ் வரேன்னு சொன்னோன்னே அதை கற்றுக்க ஆரம்பித்தேன். கற்றுக்க ஆரம்பித்த பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறியாக இருப்பேன். செய்யணும்னு வந்து அது செய்யணும் இது செய்யணும்னு மைண்டில் நினப்பேன், ஆனால் செயலாக்க முடியாது. சோம்பேறித்தனமாக வந்து ஒன்றா படுத்துருவேன், வேலைக்கு போய்ட்டு வந்தோன்னா படுத்துருவேன், எங்கேயும் போக மாட்டேன், அந்த மாதிரி இருந்தேன். இதெல்லாம் வந்து யோகா கிளாஸ் இதெல்லாம் சொல்லி தர்றாங்க அந்த 21 நாள் கிளாஸில். அதெல்லாம் அட்டன் பண்ண பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோம்பேறி தனம் போயிடுச்சு. நல்ல சுறுசுறுப்பாக ஆரம்பித்தேன். உடம்புலேயும் மாற்றங்கள் நிறையா வருது. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததோட இப்போ நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது எனக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆகும்போது இந்த மாதிரி நேரடி வகுப்பு நேரடியாக அங்கே 2 நாள் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சந்தோஷம். நேரடியாக ஐயாவும் பார்த்த மாதிரி இருக்கும், நேரடியாக பார்க்குற மாதிரி ஒரு திருப்தி வராது. அதனால் சந்தோஷமாக வந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2வது நாள் நேற்றும் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நாமக்கல்லில் இருந்து பார்த்தோம், வந்து சொல்லிக் கொடுத்தாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ எல்லாம் என் மைண்டில் ஏறினா கூட வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆத்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மனிதர்கள் வந்து ஏதோ தவறான வழியில் போய் பணத்தை கட்டி ஏமாந்து ஒன்றும் செயலாகாமல் ப்ராடு தான் நிறையா இருக்குது வெளியில். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஐயா வழியில் வந்தீங்கன்னா யாராவது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீக வழியில் உண்மையான வழியிலையா நேர்மையாக வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஐயா வழியில் வாங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்னது இறைவனை காண்றதுக்கு வந்து இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதை பயன்படுத்திங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகவெழுப்பு பயிற்சி வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அது சொல்லிக் கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எனக்கு மாற்றம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தியானத்தில் உட்காந்தனாக்க ஏதாவது தேவையில்லாத சிந்தனைகள் நிறையா வரும். நம்ம நினச்சோம்னாவே சம்மந்தம் இல்லாததெல்லாம் வரும். ஏற்கனவே அதாவது நினச்சிருப்போம், அந்த இதெல்லாம் திரும்பி வந்துக்கிட்டே இருந்துச்சு. போகும்போன்னு பார்த்தா அது கொஞ்சமாக லைட்டாக இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த மந்திரம்லாம் சொல்ல சொன்னாங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்து இந்த யோகா பயிற்சி செஞ்சு இதெல்லாம் பழக்கப்பட்டு வர்றப்ப இப்போ இங்கே வந்த பிற்பாடு வந்து எனக்கு அந்த எண்ணங்கள் வர்றது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ உட்காந்தோம்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா புருவ மத்தியை நினச்சிங்க அப்படின்னோடனே நேற்று தீட்சை கொடுத்தாரு நைட்டு. அது கொடுத்த பிற்பாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து ஒரு ஒருநிலைப்படுது. அதே மாதிரி நம்ம சொல்கிறதும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு திருப்தி கிடைக்கிது எனக்கு. பட் நேற்றுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்ததுக்கு வந்து நல்ல ஒரு திருப்தியாக இருக்கிறேன். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அதை செயலாக்கமாக கொண்டுக்கிட்டு வரணுங்கிறது தான் என்னோடய இது. சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா வேலைகளும் குடும்பத்துலேருந்து நம்ம தனியாக பண்ண போகிறதில்ல. ஃபேமிலியும் பார்த்துக்குறோம், வேலையும் பார்த்துக்குறோம், இதையும் ஒரு பார்ட்டாக பார்த்துக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்க்கணுன்னா தனிப்பட்ட முறையில் பார்க்கணும், அதெல்லாம் மிங்கிள் பண்ணிட்டு பார்க்க முடியாது, குடும்பத்தில் இருந்துக்கிட்டு அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அந்த மாதிரிலாம் கிடையாது. குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இதை அருமையாக பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம குடும்பம் செழிப்பாகணும், நம்ம நல்லா இருக்கணும். அவர் சொன்ன விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை பார்த்தா கோவப்படுவேன். நமக்கு கெடுதல் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே பயங்கரமாக கோவப்படுவேன், ஆப்போசிட்டாக இதாகுவேன். நேற்று சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா நானே நிறைய விஷயம் மாற்றிக்க வேண்டியது இருக்குது. ஒருத்தர் வந்து தீவிரங்களாக இருந்தாலும் அவங்கள நல்லதை நினைக்கணும். அவங்க வழியில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அது நல்லதே நினச்சோம்னா நல்லதே நடக்குங்கிற மாதிரி அவர் சொல்லி கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து அமைதியை காக்கணும், கோவப்படக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு யார் எது சொன்னாலும் காதலை வாங்க, அவங்க மேலே அன்பு காட்டணும். இப்போ நம்ம அது மாதிரி வந்து வள்ளலார் வழியில் பின்பற்றிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இறைவன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அருள் புரிவாருங்கிறதுக்காக நான் முடிச்சுக்கிறேன்.